ஸோ 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி ஈஸியாக தான் இருக்குது. 1 மார்க் கூட ஸ்லைட்லி ட்விஸ்ட்லாம் கிடையாது, எழுதுகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு நல்லா படிங்க, நான் வீடியோ போடுறேன் சாயங்காலம். அண்ட் நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துச்சான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டினீங்கன்னா கொஞ்சம் புண்ணியமாக போவோம். அண்ட் 1 மார்க்கு ஃபஸ்ட் ஒன் இ, செகண்ட் ஒன் வந்து ஆ, தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஆ செகண்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன், ஃபிஃப்த் ஒன் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. 6th ஒன் பார்த்துக்கோங்க. 7th ஒன் காற்றின் பாடல். 8th வந்து குழந்தையே வா. 9th வந்து பார்த்திங்கன்னா சேரநாடு சோழநாடு. 10th வந்து பாடல் கேட்டவர். ஸோ 11 எல்லாமே நம்ம எழுதுகிற மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 மார்க் பாடலுமே நம்ம தெரிஞ்ச பாடல் தான், காசி காண்டம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடலின் ஆசிரியர் தேர்க, அதுவும் ஈஸி. செப்பல் என்ற சொல்லின் பொருள் கூறுதல். ஸோ சீர் எதுகை அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த 2 மார்க்குமே எல்லாமே ஈஸி தான். விடை கேட்ட வினா, மாப்போசி எல்லாமே வந்துருச்சு பாருங்கள். செங்கீரை, பொருத்தமான நேர்த்திக்குறி, இதுவும் ஈஸி. சுட்டல் சுடுதல். ஸோ பகுபத உறுப்பிலங்க கூட நம்ம சொன்னது தான். பொதுவியல் திணை ஈஸி தான். கலைச்சொற்கள் ஈஸி தான், இதுவும் ஈஸி தான். மலை மலை வீடு வீடு. தலை கொடுத்தனும் தலைங்கரம், உரைப்பத்தி கொடுத்து, தமிழெண்ணெய். ஸோ காசி காண்டம், காலக்கணிதம் பாடல் கேட்டிருக்காங்க, அதுவுமே ஈஸி தான். மார்கழி திங்கள் நம்ம சொல்லியிருந்தோம், இலக்கண கொஸ்டின் இதில் வரும்னு. அண்ட் இன்மையில் முன்னாத சொற்பொருள் பின்வரும் நிலையணின்னு நினைக்கிறேன். அப்புறம் அழகிட்டு வாய்ப்பாடு ஈஸி தான். ஆனால் சந்த கவிதையில் கம்பன், இது நீங்கள் ஓனாகவே எழுதலாம். ஒழுக்கமுடைமையும் நீங்கள் வந்து படித்த குரல் வச்சு எழுதலாம். மாவட்ட அளவில் பெண்கள் நாட்டின், இதை நான் எதிர்பார்க்கல. உங்கள் பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சாலைகள், இது வந்து நீங்கள் வந்து நம்ம மின்விளக்கு வசதி இருக்குல்ல, அதே மாதிரி நீங்கள் ஃபார்மேட்டில் நீங்கள் எழுதணும். காட்சி கண்டு கவிஞர் எழுதியிருப்பீங்க, நூலக படிவம் எழுதியிருப்பீங்க. மாணவர் நிலையில் நாம் பின்பற்ற வேண்டிய அறங்கள், அதோட நன்மைகள், 5 நன்மைகள் நம்ம சொல்லியிருந்தோம், வந்துருச்சு. மொழிபெயர்ப்பு கோல்டன் சன்னு இம்பார்ட்டன் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொஸ்டின் நம்பர்லாம் கரெக்டாக போட்டிங்களா, படிவத்துக்கெலாம் கரெக்டாக போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது உங்கள் இல்லத்திற்கு வந்த விருந்தோம்பல், காற்றின் மாசுபாடு, ரெண்டுமே நம்ம சொன்னது வந்துருச்சு. பிரம்மம் கதை வந்துருச்சு, புயலில் ஒரு தோணியும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சான்றோர் வளர்த்த தமிழ் வந்துச்சு, கலை திருவிழா வந்துச்சு. எல்லாமே நம்ம சொன்ன 8 மார்க்கு. ஸோ சூப்பர். ஸோ அதனால் எல்லாமே நல்லா படித்து எழுதிப்பீங்கன்னு நினைக்கிறேன், எதுவுமே விட்டுருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். அண்ட் டஃப்பாக ஈஸியான்னு சொல்லுங்கள், உங்கள் கருத்தை சொல்லுங்கள். தேங்க்யூ.